வணக்கம். ரமேஷ் கண்ணனின் பேசிக்கொண்டோமே, ஆனால் எதிர்காற்றில் எச்சை தூக்குவது போல நம் முகத்தில் தான் வந்து விடும். அதனால் நீங்கள் திமுகவினர் காங்கிரஸை குறை சொல்வது, ஏன்னா தேர்தலுக்கு முன்னவே ராகுல் காந்தியும் சரி திருமாவளவன் அவர்களும் சரி ஆட்சியிலே பங்கு கேட்டார்கள். பெரிய மனது பண்ணி ஒத்துக்கொண்டிருக்கலாம், ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்குறோம், ஆட்சியில் ஏதாவது பங்கு கொடுக்குறோம்னா எல்லாம் உத்வேகத்தோடு வேலை செய்திருப்பார்கள். எப்படி இருந்தாலும் இவிஎம் மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் நாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். பழைய தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் முடிந்த மறுநாள் நான் போட்ட வீடியோவில் கூட நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதில் அமித்ஷாவுடைய கேம் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு 4ஆம் தேதி ஒரு ஜும்லா இருக்குன்னு சொன்னார். அந்த ஜும்லா இதுதான்றது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் இந்த மாதிரி இது பாஜகவுடைய கனவு. திமுக காங்கிரஸ் பிரிய வேண்டும், திமுக தனித்து விட வேண்டும், தனித்து விடப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவரை பிரிக்க முயற்சி பண்ணாங்க, காங்கிரஸை பிரிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியெல்லாம் தோற்று போன பிறகு இன்று கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் கழித்து ஆட்சியிலே பங்கு காங்கிரஸ் கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை திமுகவினர் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு இது போன்ற எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அவங்களும் அதை தவற விட மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்வது தான். ஏன்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே வெற்றியாளராக வர முடியும். இது ஒரு சின்ன உதாரணம். பில்கேட்ஸ் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆனீங்கன்னு சொன்னால், உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு செக்கில் ஒரு 10 கோடி சைன் பண்ணி அந்த பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் அதை வாங்காமல் சிரிச்சுக்கிட்டு, இல்லை சார் கேள்வி தானே கேட்டேன், அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பணக்காரன் ஆனீங்க அப்படின்னு தானே சொன்னேன், செக்கெல்லாம் வேணாம் வச்சுங்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பில்கேட்ஸ் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி நான் கொடுத்த இந்த செக்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி 10 கோடி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டீர்கள். நான் இது போன்ற எந்த வாய்ப்பையுமே நழுவ விடவில்லை என்று சொன்னார். அதனால் இது என்ன தெரியுதுன்னா, வாய்ப்பு வந்தால் எல்லாம் பயன்படுத்திட்டு தான் செய்வார்கள். அதுவும் அரசியலில் சொல்லவே வேணாம். ஆனால் முதுகில் குத்திட்டார், ராகுல் காந்தி முதுகில் குத்திட்டாருன்னு நீங்கள் எல்லாம் புலம்புறது அதற்கு நீங்கள் தகுதியான ஆட்களா என்பதை தான். திமுகவினர் தகுதியாக இருக்கீங்களா? நாம் தேர்தலில் அவங்களோடு சேர்ந்து பயணித்தோம், அவங்க நம்மளோட சேர்ந்து பயணித்தோம், அதெல்லாம் தாண்டி இந்த அரசியல்வாதத்திற்காக பேச வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆராசா அவர்கள் திருமணம் ஒருவனை பண்ணிக்கணும் புணர்ச்சிக்கு உணர்த்திக்கிட்டு போனீங்கன்ற மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறாரு. நம்ம வீட்டில் வச்சு தென்னை வளைஞ்சி போய் பக்கத்து வீட்டில் இளநீர் கொடுப்பது நியாயம் அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அதாவது மூப்பனார் அவர்கள் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு 99 வந்தது. அதாவது ஐக்கிய குஜரால் அவர்கள் அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதற்கு முன்னாலே பிரதமர் தேர்வு செய்யும்பொழுது அன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்று 40 எம்பிகள் கையில் வைத்து கொண்டு இருந்தோம். தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்கு அன்றைக்கி சொந்த கட்சியில் 20 எம்பி இருந்தது, ப்ளஸ் திமுக எம்பி எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து அழைத்து சென்றதே தலைவர் கருணாநிதி அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து தான் மூப்பனார் இந்த வாட்டி நம்ம நாமினேஷன் செய்வோம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான்னு சொல்லி இங்கேருந்து அழைத்து போகிறார்கள். அங்கே போய் அந்த மீட்டிங்கில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மத்தியிலே மூப்பனாரை சொன்னால் யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்கன்னு சொல்கிற ஒரு நினைப்பில் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. மூப்பனாரை பிரதமர் கேண்டிடேட்டாக வைக்கும்பொழுது எங்கே இருந்துமே எதிர்ப்பு கிளம்பவில்லை. எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவராக அன்று இருந்தார். அப்ஜெக்ஷன் எதுவும் வராதுன்னா ஆல்மோஸ்ட் மூப்பனார் தான் பிரைம் மினிஸ்டர் என்பது தெளிவாகி ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் மிக கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆஃப்டர் லஞ்சுக்கு பிறகு இவர்கள் கூடி என்ன பேசிக்கொண்டார்களோ என்னவென்று தெரியவில்லை. யார் முன்மொழிந்தார்களோ அதே கலைஞரும் முரசொலி மாறன் அவர்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சுர்ஜித் சிங் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் லீடர் அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. இது லஞ்சுக்கு அப்புறம் நடக்குது. சும்மா இருந்த மனிதரை கூட்டி கொண்டு போய் பிரதமர் ஒரு வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக போகிறான். நாங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியல. தஞ்சாவூரிலிருந்து இன்னொரு சக்தி வளர்ந்துடக்கூடாது என்று நினைத்தார்களோ, இல்லை பிரதமராக இவர் வரும்போது நாம் ஒரு வரவேற்பு நிற்க வேண்டுமே, இதையெல்லாம் நினைத்தார்களோ தெரியல. என்ன காழ்ப்புணர்ச்சி என்று தெரியவில்லை. இவர்களே அதை முறியடித்து விட்டார்கள். இங்கே அப்புறம் காங்கிரஸ்காரர்களெல்லாம் சேர்ந்து முரசொலி மாறன் குருமாவியெல்லாம் கூட கொளுத்தி அந்த வழக்கெல்லாம் கூட காங்கிரஸ்கார் பலர் மீது இருக்குது. நானும் அதில் இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நடந்தது.
அப்போ இதற்கு பேர் என்ன? முதுகலை குத்துறது தான். கூட்டணியில் தான் இருக்கின்றோம். அன்றைக்கு இது ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஆதரவோடு மகத்தான வெற்றியை பெற்றோம். இதற்கு காரணம் ஜி.கே. மூப்பனார். அவருக்கு ஒரு அந்த வாய்ப்பு. அவர் சும்மா தான் இருந்தார். பதவிக்கெல்லாம் ஆசைப்படுற தலைவரே கிடையாது. அவரை இங்கிருந்து அழைத்து சென்று போய் நீங்கள் அசிங்கப்படுத்தி கூட்டு வந்தீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? 96 எம்எல்ஏ மட்டும்தான் இருந்தது திமுகவிற்கு. அப்போது கிட்டத்தட்ட 38 எம்எல்ஏ வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த 38 எம்எல்ஏவை ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அன்றும் பங்கு கேட்கவில்லை. ஏன்? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அழைத்து, சுதர்சனம் அவர்களையும் அழைத்து, நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், ஏன் திமுகவுடன் துணை போய் கொண்டிருக்கிறீர்கள்? அன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி திமுக என்று அந்த அம்மையாரால் கேவலப்படுத்தக்கூடிய ஆட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த ஆட்சியிலே காங்கிரஸை அன்று ஜெயலலிதா ஆட்சி அமைக்க அழைத்தார். நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், நான் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது கூட அது சரி வராது என்று சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அன்று முடிவெடுத்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டு வெறும் எம்எல்ஏக்களாகவே உங்களுக்கு 5 ஆண்டு காலம் சப்போர்ட் செஞ்சு ஆட்சியை நிலையாக ஆட்சி செய்ய வைத்தோம். அதற்கு என்ன பிரதிபலன் கிடைத்தது? அதனால் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அடிக்கிட்டே போகலாம். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் பாஜக அன்னைக்கு அப்போ தான் மோடின்ற ஒரு ஆள் வெளி உலகத்துக்கு குஜராத் சிஎம் இப்படி ஒரு அக்கிரமம் அநியாயத்தை பண்ணி சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட 3000 பேரை அந்த கலவரத்தினை கொன்று குவித்தார்கள். வாஜ்பாய் கூட கடுமையான வார்த்தைகளால், ஏன்னா அன்றைக்கி மோடி அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளே வெளியாகும். அதனால தான் மன்மோகன் சிங் மோடியை மரண வியாபாரி என்றெல்லாம் விமர்சித்தாங்க சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு பாஜகவுக்கு அன்றைக்கி திமுக ஆதரவு, வாஜ்பாய் அரசுக்கு திமுக ஆதரவு நிலையில் இருந்து எங்கள் காங்கிரஸ் கிட்ட சொல்லிட்டா போனாங்க. எல்லாம் போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டும் கூட அவர்கள் வாய் திறக்காமல் அந்த ஆட்சியை காப்பாற்றினது யார்? இஸ்லாமியர்களுக்கு முதுகலை குத்தவில்லையா நீங்கள்? அப்போ எல்லாருமே கொதிச்சு போனாங்க. வாஜ்பாயே கொதிச்சு போனார். தமிழகத்திலிருந்து இவங்க நினைச்சிருந்தா அந்த ஆட்சி நரேந்திர மோடியை அரெஸ்ட் பண்ணுங்க, அமித்ஷாவை கைது பண்ணுங்க, சிஎம் பதவியிலிருந்து இறக்குங்க, இல்லைன்னா உங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்வோம் என்று கலைஞர் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்களே. ஆனால் அன்றைக்கி கலவரம் முதல் நாளே நின்று 3 நாளும் அவ்வளவு இஸ்லாமியர்களை குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது திமுக வாயடித்து போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அதை கைவிடுவதற்கு பணம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன்? இலங்கையிலே தமிழர்கள் கொத்தாய் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட இங்கே ஒரு உண்ணாவிரத நாடகம் இருந்தார்கள். உண்ணாவிரத நாடகம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு காலையில் ஆரம்பித்தாங்க, மத்தியானமே அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். என்ன என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு போர் நின்றுவிட்டது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கையிலே போர் நின்றுவிட்டது என்று செய்தியை பரப்பிவிட்டு அவர்கள் உண்ணாவிரதத்தை முடித்துவிட்டார்கள். அதற்கு மறுநாள் இந்த உண்ணாவிரதம் போர் நின்றுவிட்டது என்று சொன்னதுக்கு பிறகு கூட அங்கே கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலைஞரிடம் பத்திரிகையாளருக்கு, என்ன நீங்கள் போர் நின்றுவிட்டதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி அவ்வளோ குண்டுவெடிப்பு நடந்திருக்கு, அவ்வளோ மக்கள் அங்கே இறந்துருக்காங்கன்னு கேட்டதுக்கு, புயலுக்கு பின்னால் தூவானம் வருவது சகஜம்தான் சொன்னாங்க. அங்கே மக்கள் கொத்தாக குண்டடிப்பட்டு இறந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தூவானம், அதாவது ஒரு புயலுக்கு பின்னால் புயல் கரையை கடந்ததுக்கப்புறமா லேசாக ஒரு அப்படியே ரொம்ப இன்பமாக இருக்கும்ல, அந்த ஒரு தூவானம் லேசாக மழை பொழிஞ்சு அப்புறம் தான் நிற்கும் சுத்தமாக. அந்த தூவானம் குண்டுகள் அந்த மக்கள் மீது விழுந்து அவர்கள் சாவது, அந்த குண்டு மழையை தூவானத்துக்கு ஒப்பீடாக பேசினாரே, இது தமிழர்களுக்கு செய்த துரோகம் அல்லவா? இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆட்சியின் மீது முழு திருப்தி இருந்தது. நன்றாக உழைத்தார்கள். அதுவும் முதல்வர் தொகுதியில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன், எங்கெல்லாம் தண்ணி நிற்குமோ அங்கெல்லாம் ஒரு தண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கலை. மக்கள் பணியை சிறப்பாக முன்னாள் முதலமைச்சருக்கு செஞ்சார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க ஆகலை நம்ம போய் பேச முடியாது. இருந்தாலும் கடந்து வந்த பாதைகளிலே குமுறல்கள், அதாவது எப்படி காங்கிரஸ் திமுக உறவு எப்படி இருந்து வந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் கலைஞரை காரணமின்றி கைது செய்யும் போது கூட ஐயோ எம்மா என்று குரல் கேட்டதல்லவா? அப்பொழுது தன்னையே அறியாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு
ஒரு காங்கிரஸ்காரனாலாம் இருந்தாலும் சரி, தன்னறியாமல் எங்களுக்குலாம் கண் கலங்கிடுச்சு. இப்படி ஒரு மகத்தான ஒரு பெரிய தலைவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவர் ஐயோ கத்துற அளவுக்கு வச்சுட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு கண் கலங்கினோம். ஆனாலும் அன்று அதற்கு மறுநாள் மூப்பனாரிடம் வந்து கேட்குறாங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, கலைஞர் கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், பார்த்தேன் 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 அப்படின்னு சொன்னார். அதாவது பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ வந்து ஒரு பாடல் வந்து ஃபேமஸ் பாட்டு, பிரசாந்த் நடித்த பாட்டு படம். அது அந்த படம் பேர்லாம் தெரியல. அந்த பாட்டு வந்து பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வரி என்னவா இருக்கும்? ஏன் மூப்பனார் இந்த பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேனோட நிறுத்திட்டாருன்னா, அடுத்த வரி சுட சுட ரசித்தேன் 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 வரும். அது எல்லா பத்திரிகையிலும் அந்த மாதிரி எழுதினாங்க. அப்போ பார்த்தேன் 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 முதல் வரினா ரெண்டாவது வரி தானே, அதை நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்களான்ற மாதிரிலாம் எழுதினாங்க. மூப்பனார்லாம் அதிகமாக பேச மாட்டார். இது போன்ற ஒரு உறவுகள் தான் இருந்தது. இருந்தாலும் அன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு எப்பவுமே அவர் வந்து 4வது ஆண்டு தான் 4 ஆண்டுகள் விட்டுருவார். எந்த அளவுக்கு ஆட்சி போகுதுன்னு பார்த்து கடைசியில் தான் விமர்சனம் வைப்பார். மக்கள் விரோத ஆட்சி எடுத்து வச்சு அவர் சொல்லிட்டாருன்னா அது அவ்வளோதான், அந்த கூட்டணி முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து அந்த அளவுக்கு வாய்ஸ் உள்ள தலைவர் இருந்திருந்தால் இந்த கூட்டணியே கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னால் ராகுல் காந்தியினுடைய சிந்தனை வேறு. அவர் வந்து தாவேகா விஜயுடன் தான் கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மொத்த கட்சிக்காரங்களையும் நம்ம வந்து தேர்தல் அனுபவம் கொடுத்து கட்சியை வளர்க்கறதுக்கு விஜய் வந்து உதவியாக இருந்திருப்பார். அவங்களும் புதுசு, நம்ம வந்து தனியாக சந்திச்சோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க கட்சிக்காரங்களும் உத்வேகம் அடைஞ்சு கட்சி வளர்ச்சிக்கு இது உதவும். அது வந்து ஆட்சியை பிடிக்கணும், எல்லாரும் நிறைய எம்எல்ஏ வந்துடுவாங்க, இந்த மாதிரி எண்ணத்துலாம் ஒரு விஜய் கூட சேரணும்னு நினைக்கல. இருந்தாலும் கட்சிக்காரங்க எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவங்க எல்லாரும் வந்து கட்சி வளர்ச்சிக்கு நாளை பின்ன ஒரு வெள்ளோட்டமாக இருக்கும் என்பதற்காக அந்த கூட்டணி மீது அவர் ரொம்ப விரும்பினார். ஆனால் அது ஒரு ஆர்வம் என்னன்னா, இது இந்த அளவுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கு. அவர் பேச்சை கேட்டிருந்தால் ஒருவேளை நாங்கள் ஒரு 60 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ வந்திருப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு விருப்பமில்லாத அந்த கூட்டணி தான். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், ராகுல் காந்தி வரும்போது அந்த மேடையிலே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோன்றவில்லை என்பதை விட அவங்க வந்து பார்க்கலன்றதுனால விட்டாங்க. அவர் மட்டும் தனியாக தான் மக்களை வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்துவிட்டு கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் ஸ்டாலினுடன் சேர்ந்து எந்த ஒரு மேடையிலும் அவர் அமரவில்லை. அப்போவே வந்து அவருடைய விருப்பம் அப்படி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் பேச்சை கேட்காம இன்றைக்கி வந்து 28 தொகுதிகளை சிதம்பரமும் இவர்கள்லாம் போய் பேசி செல்வப்பெருந்தகை அவர் தலைமையில் போய் பேசி 28 வாங்கி வந்தாங்க. 28ல் 5 தான் வெற்றி பெற்றோம். இந்த 5 வந்து காங்கிரஸுடைய கோட்டை. எப்பொழுதுமே இந்த 5ல் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். அதெல்லாம் வந்து கன்னியாகுமரி சைடு இந்த சைடெலாம் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து காங்கிரஸுடைய தொகுதியின் கோட்டைன்னு சொல்லலாம். காங்கிரஸ் தான் விரும்புவார்கள். அந்த வெற்றி மட்டும்தான் கிட்டியதை தவிர மற்ற எங்குமே நினைத்த வெற்றி வரவில்லை. ஆகவே அந்த சூழ்நிலையில் விஜய்க்கு வந்து அன்று ஒரு 108 வந்திருக்குது. அதில் எப்படி இவர் 2 இடத்துல நின்னதுனால 107 தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். இல்லை என்றால் பாஜக ஏதாவது ஒரு சுற்று விளையாட்டு நடத்தி ஜனநாயகத்தை கருங்குழியிலே தள்ளி கவர்னரை வைத்துக்கொண்டு இங்கேயும் யூபி பீகார் போல தமிழகத்தை மாற்றிவிடப் போகிறார்கள். ஏனென்றால் அவர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறார், நெவர் எவர் ரூல் இன் தமிழ்நாடு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால் என்றைக்குமே எப்பவுமே தமிழகத்தை உங்களால் ஆள முடியாது. அந்த வார்த்தையை முறியடிப்பதற்கு தான் அமித்ஷாவும் மோடியும் இல்லாலங்கரி வேலைகள் எல்லாவற்றிலும் இறங்குகிறார்கள். அவர்களுடைய அதை முறியடித்து விடப் போகிறார்களோ என்ற பதட்டத்தில் உடனடியாக தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க சொல்லிவிட்டார். அதுதான் அவருடைய டெல்லியிலிருந்து அங்கே தான் சொல்லுவாங்க, நீங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து திமுக கிட்ட வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறதுலாம் வந்து மாநில காங்கிரஸ் கமிட்டி எடுக்க வேண்டிய முடிவுகள். அவங்க தான் வந்து சரி நாங்கள் போய்ட்டு இந்த மாதிரி தலைமை எங்களுக்கு மாதிரி சொல்லிச்சு, அதனால் நாங்கள் இந்த மாதிரி வரப்போகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்புலாம் நன்றிங்கன்னு போயிட்டு மாநில தலைவர் தான் போயிட்டு இந்த எம்எல்ஏங்களை கூப்பிட்டு போகிறாரு. இல்லை அவர் போனாலே போதும், போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்துருக்கலாம். தெரிவிச்சுட்டு வந்ததாக வேற ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், யார் செல்வப்பெருந்தகை அவர்கள் சொன்னார். அதனால் இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நம்மை சுற்றி பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன வலை விதித்திருக்கிறது, ஏன் குளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் போற்றார், இதையெல்லாம் ஆய்வு செய்து இனி வருங்காலத்தில் இந்த கொள்கை சித்தாந்தத்திற்கு எதிரான சக்திகள் தமிழகத்தில் உள்ளே வந்துவிடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு அரணை அமைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள்.
இதுதான் ஒரு ஆரோக்கியமான செயலாக இருக்குமே தவிர, நூல் யார் கையில் இருக்குது? அங்கே அமித்ஷா கையில் இருக்குது, இவிஎம் கையில் இருக்குது, தேர்தல் ஆணையத்து கையில் இருக்குது. இதை எதிர்த்து போராடுங்க. இதெல்லாம் எதிர்த்து இவிஎம் ஒழிச்சு விட்டு பேலட் பேப்பர் எடுத்துக்குவாங்க, ஒரிஜினல் ரிசல்ட் வரும். கூட்டணி அப்போ கூட்டணி இப்போ கலைஞர் இருக்கும் வரைக்கும் அப்போலாம் வந்து கூட்டணி அந்த அளவுக்கு அரவணைத்து போனார். 96 எம்எல்ஏ வைத்துக்கொண்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்தார்கள். அந்த சாமர்த்தியம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவர் யாரை பேசி கேட்டுக்கொண்டிருந்தார்? கொளத்தூரில் கூட்டணிக்கு ஒரே ஒரு சீட்டு கூட கொடுக்கவில்லை உள்ளாட்சி தேர்தலில். அப்போ ஓட்டு மட்டும் அவருக்கு எப்படி விழும்? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். வேங்கை வயலில் அவங்க வந்து எந்த ஒரு தலித் மக்களை வந்து புறந்தள்ளிட்டாங்க. வேங்கை வயல் விஷயத்தில் அவங்க எந்த ஒரு நாடு, இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால், ஜெயலலிதா அன்று கடைசியாக இந்த தேர்தல் 45% வாக்குகளை எப்படி பெற்றார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த காடுவெட்டி குரு மகாபலிபுரத்தை ஒரு கூட்டத்தில் போகும் போதெல்லாம் தலித் மக்களை அடித்து கொண்டும் கலவரங்களில் ஈடுபட்டு, தலித் இருக்கக்கூடிய ஏரியாவிலெல்லாம் கலவரங்களை உருவாக்கிவிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேவலப்படுத்தி பேசி அவ்வளோ அராஜகத்தில் ஈடுபட்ட பொழுது இரும்பு கரத்தை கொண்டு ராமதாஸ், அன்புமணி, காடுவெட்டி குரு 3 பேரையும் சிறையில் அடைத்தார்கள் அல்லவா? அந்த நடவடிக்கைக்கு அன்று மக்கள் நல கூட்டணி என்று இவர்கள்லாம் உற்சாக பற்றிலாம் அது தலித் மக்கள் அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் கூட நம்பல. எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவை நம்பி வாக்களித்தார்கள். 45%, 46% வாக்குகளை பெற்றவர்கள் அமோக வெற்றி, ஒட்டுமொத்த தலித் வாக்குகளையும் வாங்கினாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வேங்க வயல் விஷயத்தில் அப்படியே மெத்தனை போக்கு கடைபிடிச்சி இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே கடந்து போனதுனால தலித் மக்கள் மொத்த பேரும் உங்கள் மீது விரோதமாகி, திமுகவுக்கு விரோதமாகி வாக்களிக்கவில்லை. ஒரு தளம் கிடைத்தது, தாவைக்கா என்ற ஒரு தளம். இந்த நேரத்தில் தாவைக்கா வராமல் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு தளத்தை அமைத்திருந்தாலும் மொத்த பேரும் அங்கே தான் வாக்களித்திருப்பார்கள். அந்த முடிவை எடுப்பதற்கு காங்கிரஸில் ராகுல் காந்தி தவிர யாருக்கும் அந்த துணிவும் கிடையாது, இதுவும் நடக்கவும் விட மாட்டாங்க. ஆனால் அதை விஜய் அவர்கள் செய்தார். அவர் ஒரு தளம் அமைத்து வந்தார். எல்லோரும் அதில் வாக்களித்து விட்டார்கள். உங்களுக்கு உண்மை முகம், மக்களுடைய மனநிலை தெரிந்துவிட்டது. ஆகவே இதற்கு மேலாவது இந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுந்து எப்படி வர வேண்டும் என்பதை பாருங்கள். விட்டு தொண்டர்களிடையே மோதல்களை உருவாக்கும்படி தலைவர்கள் யாரும் பேசாதீர்கள். அவரவர் பலம் அவர்களுக்கு தெரியும். யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பது கட்சி மூத்த தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இதுபோன்ற பேச்சுக்களை திமுகவினரும் கைவிட வேண்டும். இதற்கு சரிசமமாக காங்கிரஸ்காரர்களும் தொண்டர்கள், முக்கியமாக காங்கிரஸ் தொண்டர்கள் இதற்கு பரிந்து கட்டி கொண்டு போய் அவர்களிடம் சண்டை போட வேண்டாம். நாம் வெள்ளக்காரனே நம்ம சண்டை போடாமல் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும். அகிம்சை முறையில் அவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். சரிக்கு சமமாக போய் சண்டை போடுறது வந்து இந்த மன்னர் காலத்தில் எல்லாம் போரிட்டு வெற்றி பெறுவாங்களே, அதில் நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி கிடையாது. இது வாய்ப்பை வெல்லும். அரசியல் சாசனத்தை கையில் எடுத்து மக்கள் ஜனநாயகத்தை விரும்புவார்கள். மக்களை நாம் கவர வேண்டும். இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு நாம் வந்து அகிம்சை முறையிலே, காந்தி வழியிலே இவர்களையும் எதிர்த்து களமாட வேண்டும் என்று கேட்டு விடைபெற்று கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனல். மக்களுக்கு பல விஷயங்களை தெளிவாக சொல்வதற்காக தான் இந்த தளத்தை வைத்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அரசியல் பேசுங்க. நான் உங்களுக்கு பதில் கமெண்ட்லேயே கூட நான் சொல்கிறேன். அரசியல் பேசுங்க, பழகுங்க. என் பேச்சில் நிறைய வரலாற்று எது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் அதை நாகரிகமான முறையில் என்னிடம் உரையாடலாம். ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.